வெல்கம் டு ஐபிஏ ஹேர் வேர்ல்ட். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து மென்ஸ் ஹேர் கட்டோட தியரி தான் பார்க்க போகிறோம். தியரி ஏன் பார்க்குறோம்னா சொல்கிறேன். ஸோ இந்த ஹேர் கட்ஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பியூட்டிஷியனாக இருந்தேன். அந்த டைமில் எனக்கு ஹேர் கட்ஸ் எதுவுமே தெரியாது. அந்த டைமில் வந்து நான் வந்து ஹேர் கட் கற்றுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுலேயுமே வந்து மென்ஸ் கட் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி தான் நான் வந்து ஹேர் கட் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஆனால் அந்த கோர்ஸ் முடித்த போதுமே வந்து என்னால் வந்து மென்ஸ் கட் பண்ண முடியல. எனக்கு வந்து மென்ஸ் கட் தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் வந்து நார்மல் சலூனில் போய் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல தான் நான் வந்து மென்ஸ் கட்டெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போது ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நிறைய சலூன்ஸில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி ஸோ நிறைய இடத்துலேருந்து நாலேஜ் கலெக்ட் பண்ணி அப்படி தான் வந்து அந்த மென்ஸ் கட்டோட கான்செப்ட் இல்லை சீக்ரெட் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ உண்மையாக சொல்லணும்னா நான் அந்த மென்ஸ் கட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஸோ அந்த மாதிரி வந்து மென்ஸ் கட் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அவங்கள ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மென்ஸ் ஹேர் கட் தியரி வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயங்களை வச்சு க்ரியேட் பண்ண ஒரு வே தான். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு மென்ஸ் ஹேர் கட் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்மளால் வந்து பெட்டரான ஒரு ரிசல்ட் க்ரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு வேலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கரெக்ட், இதுதான் பர்ஃபெக்ட்னு கிடையாது. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தியரியை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களால் ஹேர் கட் பண்ண முடியுமான்றது சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஹெல்ப்புக்கு மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு பகுதி மட்டும்தான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம நிறைய ப்ராக்டிக்கல்ஸ் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் வந்து மென்ஸ் ஹேர் கட் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் மட்டும்தான். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, யூஸ் பண்ணிக்கங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு கன்சல்டேஷன் கொடுக்கணும். அதுக்காக கிளைண்ட்டுக்கிட்ட வந்து அவங்களோட தேவை என்னன்றது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அங்கே எப்படி இருக்குது, ஹேர் எப்படி இருக்குது, ஹேர் என்ன டெக்ஸ்டில் இருக்குது, அவங்க எப்படி ஸ்டைல் பண்ணுவாங்க, அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்க, நம்ம பண்ணக்கூடிய ஸ்டைல் வந்து அவங்க ப்ரொஃபஷனுக்கு செட் ஆகுமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் வந்து கிளைண்ட்டு கேட்ட ஸ்டைல் வந்து அந்த ஹேரில் நம்மளால் பண்ண முடியுமான்ற விஷயம் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி பண்ண முடியும், அவங்க கேட்ட விஷயம் நம்மளால் எக்ஸாக்டாக பண்ணி கொடுக்க முடியும்னா நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, அதை விட வேறு பெட்டரான ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கிளைண்ட்டுக்கு அது ஓகேவாக இருந்துச்சுன்னா அதுவே நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளைண்ட்டு கேட்டதாக வேணும்னா அது பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா நம்ம கிளைண்ட்டு கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கேருந்து தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டைலிங் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்தால் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஷார்ட் கட்ஸ் வந்து எப்போவுமே பிளெயினை பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஸோ சைட் பிளைன், டாப் பிளைன், பேக் பிளைன். ஸோ பேக்கில் வந்து இதை அப்பர் பேக், லோவர் பேக். ஸோ சைடை வந்து லெஃப்ட் சைட், ரைட் சைட், தென் டாப். ஸோ இந்த மாதிரி பிளெயினை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஷார்ட் கட்ஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து ஹேரோட லெங்க்த்தை பொறுத்து. ஸோ ஹேர் வந்து சுத்தமாக இல்லாமல் க்ளீன் ஹேர் சுத்தமாக இல்லாமல் நம்ம ஃபுல்லாக ஷேவ் பண்ணி எடுக்கிற அந்த டைமில் நம்ம வந்து க்ளீன்னு சொல்கிறோம். கொஞ்சம் ஹேர் வச்சுருக்கோம், ஷார்ட், இன்னும் கொஞ்சம் வைக்கும்போது மீடியம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கும்போது லாங். ஸோ அதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது: க்ளீன், ஷார்ட், மீடியம், லாங். அதே மாதிரி வந்து ஹேரோட லெங்க்த்து பிளெயினில் ட்ராவல் ஆகிறது. ஸோ எப்படின்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், இல்லை கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஷார்ட்டு டு மீடியம், லாங் அந்த மாதிரி வந்து கிராஜுவலாக போயிட்டுருக்கும். இல்லை லாங் டு மீடியம் ஷார்ட்னா கிராஜுவலாக ரிவர்ஸில் வந்துட்டுருக்கும்.
அடுத்தது வந்து பிளெயினில் ஹேர் வந்து ஈவனாக ட்ராவல் ஆகும். ஹேரோட லென்த் வந்து அந்த பிளெயினில் ஈவனாக ட்ராவல் ஆகும். அடுத்ததாக வந்து ரவுண்டாக ஹேரோட லென்த் இல்லை அந்த பிளெயின் வந்து இப்படி ரவுண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹேரோட லென்த் வந்து ட்ராவல் ஆகும். அடுத்ததாக வந்து விஷுவல். ஸோ அது வந்து நம்ம கொடுக்குற ஷேப்பு தான். ஸோ எனி ஷேப் அன்ஈவனாக இருக்கலாம், ஈவனாக இருக்கலாம். ஸோ நம்ம பார்த்து கொடுக்கக்கூடிய ஷேப்பை தான் நம்ம வந்து விஷுவல்னு சொல்கிறோம். அது ஒரு ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் வந்து கனெக்டட், டிஸ்கனெக்டட். ஸோ கனெக்டட்னா நம்ம வந்து இப்போ சைடிலிருந்து டாப்புக்கு ட்ராவல் ஆகும்போது இந்த சைடு அண்ட் டாப் வந்து கனெக்டடாகவும் கொடுக்கலாம், இல்லை சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி டிஸ்கனெக்டடாகவும் கொடுக்கலாம். எப்படின்னா இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஹாரிசாண்டல் செக்ஷன் எடுக்கிறோம், அந்த செக்ஷனுக்கு கீழே வந்து ஃபுல்லாக நல்லா வந்து ஷார்ட் பண்ணுறோம். அதை விட வந்து டிஸ்கனெக்டட், அதை விட ரொம்ப லாங்காக வந்து நம்ம வந்து டாப்பில் வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஹேர் வந்து ஷார்ட்டாக இருக்கும், இந்த ஹேர் லாங்காக இருக்கும், கனெக்டடாக இருக்காது, டிஸ்கனெக்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 2 ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஒன்று வந்து ஒரு செக்ஷனில் இன்னொரு செக்ஷன் ட்ராவல் ஆகும்போது கனெக்டடாகவும் வச்சுக்கலாம், இல்லை டிஸ்கனெக்டடாகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன். சேம் அதே மாதிரி வந்து நம்ம இந்த ஒரு சைடை வந்து 2 செக்ஷனாகவும் 3 செக்ஷனும் 4 செக்ஷனாக கூட செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த செப்பரேட் பண்ணி ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷன் ட்ராவல் ஆகும்போது கனெக்டடாகவும் வச்சுக்கலாம், டிஸ்கனெக்டடாகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் சைட் பிளைன், அப்பர் பேக், லோவர் பேக், டாப், இந்த விஷயம் பார்க்குறோம். அடுத்தது வந்து ஹேரோட லெங்க்த்து, சுத்தமாக ஹேரே இல்லாமல் க்ளீன், ஷார்ட், மீடியம், லாங், இந்த மாதிரி 4 ஆப்ஷன். அதுக்கு அடுத்ததாக வந்து கிராஜுவேஷன், ஈவன், ரவுண்ட், விஷுவல், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து கனெக்டட், டிஸ்கனெக்டட் ஆர் செப்பரேஷன், நிறைய செக்ஷன்ஸ் தான், அங்கங்கே சின்ன செக்ஷன்ஸாக கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நம்மளால் வந்து நிறைய ஹேர் கட்ஸும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படின்னா இந்த சைடு வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம், இந்த சைடு மீடியமாக வச்சுக்கலாம், பேக்கில் வந்து லாங்காக வச்சுக்கலாம், டாப்பில் வந்து லாங்காக வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு காம்பினேஷன். சேம் இது வந்து இப்போ பேக்கில் ஷார்ட் பண்ணிவிட்டு சைடில் லாங்காக வச்சுட்டு மேலே மீடியமாக வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு காம்பினேஷன். இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் மாற்றி நம்மளால் வந்து நிறைய கட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இந்த எல்லா கட்டுமே நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஸோ எந்த கட்டு வந்து நமக்கு வந்து ஃபேஸுக்கு சூட் ஆகுதோ இல்லை நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு சூட் ஆகுதோ, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி நல்லா இருக்கக்கூடிய ஹேர் கட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணுவோம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாமே பண்ண மாட்டோம். பட் ஸோ நம்ம எதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம்னா, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒன்று அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளால் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறோம். இப்போ வந்து சைட், பேக், டாப், இந்த இடத்துல எல்லாமே நம்ம கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து ஸோ இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹேர் லைன் இல்லை அவுட்டர் லைன் பண்ணணும். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே எல்லாமே வந்து நேச்சுரலாகவே நமக்கு ஷேப் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல வந்து எப்படி ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து மெயினாக வந்து சைடில், ஸோ சைடில் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஒரு ஸ்கொயராக வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்லாண்டியாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் ஸ்லோப்பாக போகிற மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை பேக்கில் ஸ்லோப்பாக போகிற மாதிரி கட் பண்ணிக்கலாம், வி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், இல்லை பென்சில் மாதிரி வேணும்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை கனெக்டடாக வேணும்னா கனெக்டடாக கட் பண்ணிக்கலாம், இல்லை விஷுவலாக நமக்கு ஏதாச்சும் ஷேப் வேணும்னா அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் ஷேப் வந்து எனி ஷேப் நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பேக். ஸோ பேக்கில் வந்து சேம் நம்ம வந்து ஸ்கொயராக கட் பண்ணுறதா ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்டு வேணும் ரவுண்ட் பண்ணிக்கலாம், யூ ஷேப் வேணும் யூ ஷேப் கொடுக்கலாம், வி ஷேப் வேணும் வி ஷேப் கொடுக்கலாம், இல்லை ஸ்லோப்பாக ஏதாச்சும் அன்பேலன்ஸ்டு ஷேப் வேணும்னா ஒரு பக்கம் லாங்காக ஒரு பக்கம் ஷார்ட்டாக ஸ்லோப் ஏதாச்சும் கொடுத்து வேணும்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா விஷுவல் நமக்கு பிடிச்ச ஷேப்பே எனி ஷேப் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ஷேப் கொடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த அவுட்டர் லைன் வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த அவுட்லைன் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கெல்லாம் கொடுக்கும்போது வந்து காதை ஒட்டியே கொடுக்குறது பெட்டர். காதில் இருந்து ரொம்ப மேலே ஏற்றி கொடுத்துட்டோம்னா
காது தனியாக தெரியுற மாதிரி இருக்கும், அது பார்க்குறது நல்லா இருக்காது. ஸோ இந்த இடத்துலலாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இதுதான் நான் ஒரு மென்ஸ் கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களால் ஃபுல் ஹேர் கட்டுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன்.